ஒரு நாள் அவங்க அம்மா அவங்க அப்பா அடிச்சிடுறாரு. இதனால கோவப்பட்ட அவன் அவங்க அப்பாவே தள்ளி விட்டுறான். இவனை எப்படியே விட்டா பயங்கர கோவக்காரனா வளர்வானு சொல்லிட்டு இவனை ஸ்கூல்ல கூட்டு போய் சேர்க்கிறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க விஸ்வாவும் நல்லா வளர்ந்துடுறான். ஊருக்குள்ள ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல பேசுறதுக்கு ஆள் தேவைப்படுறாங்க. அதனால உங்களோட வாய்ஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா உங்க வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் ரேடியோல பேசலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. இந்த விஷயத்த விஸ்வா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றான். அவங்க அம்மாவும் உன்னோட வாய்ஸ் நீ அனுப்பிடா, நீ கண்டிப்பா செலக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னோட வாய்ஸ்னு சொல்லிட்டு தயங்குறான். ஏன்னா என்னோட வாய்ஸ் பொண்ணோட வாய்ஸும் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க அம்மா அவனோட வாய்ஸ் ரொம்ப வித்தியாசமான வாய்ஸ் தான், கண்டிப்பா நீ செலக்ட் ஆவ, உன்னோட வாய்ஸ் ரேடியோல கேட்கறத விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதனால இவனும் உங்களுக்காக வச்சு நான் ரேடியோல செலக்ட் ஆகுறமான்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் சொன்ன மாதிரியே ரேடியோல அவனோட வாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க. இது கேக்குற ஸ்கூல்ல இருக்க பசங்க இவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ரேடியோல வாய்ஸ் கொடுக்க போறது இந்த பொண்ணுதான் சொல்லிட்டு வேற ஒரு போஸ்டர் அடிச்சு வச்சிருக்காங்க. இது பார்க்க இவனுக்கு பயங்கர கோவம். நான் போய் கேட்க போறேன்னு சொல்லிட்டு போனவன் அதுக்கப்புறம் இறந்து போயிருப்பான். யாரோ கொலை பண்ணி கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப இந்த டீச்சரும் சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில பார்த்தா இந்த கதையெல்லாம் சொன்னது டீச்சராவே இருக்காது, அவர் இறந்து பல வருஷமா இருக்கு. விஸ்வா தான் டீச்சர் மூலமா அந்த கதையை சொல்லிருக்கான்றது தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க கையில வச்சு இந்த டார்ச் லைட்டோ பிளான் பண்ணி உடைச்சிருவான். இப்ப இந்த பேய் உங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது பயங்கரமா பயமுறுத்துது. இதனால கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹீரோனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும். ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஹீரோட கையில சாமி காப்பு போட்டிருப்பா. அதனால ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ண முடியாததால இப்ப ஹீரோனோட உடம்புக்குள்ள அந்த பேய் போயிடுது. ஹீரோனோட பக்கம் அந்த பேய் பத்தி விசாரிக்கும் போது ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. ஆக்சுவலா என்னோட குரலை அவங்க செலக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க, அந்த பொண்ணோட குரலை தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க. இதுல கோவப்பட்டவன் ரேடியோ ஸ்டேஷனுக்கு போறான். அந்த பொண்ணு மட்டும் தான் இருப்பா, என் குரலை விட உன் குரல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா அசிங்கப்படுத்தி அங்க வந்து ஓட விட்டுருவான். அந்த ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிச்ச 6 பேர்ல ஒருத்தன் தான் இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் பயங்கரமா போட்டு அடிக்கிறான். ஒரு கட்டத்துல மாட்டிக்கிறான். அந்த பொண்ணு தரத்துல பொண்ணு இறந்தே போயிருப்பா. இதனால இவனை 12 நாள் ஒரு சேர்லயே உட்கார வச்சு கட்டி மூச்சுக்கு நேரம் டார்ச்சர் வச்சிருக்காங்க. அந்த ரூம் ஃபுல்லா ஒரு டாக்ஸிக் கேஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 12 நாளா இந்த டார்ச்சர் அனுபவிச்சுதான் இறந்து போயிருப்பான். இறந்து போன அடுத்த நாளே அந்த 6 பேருமே சாகடிச்சிருப்பான். ஆக்சுவலா இதுல இன்னொரு உண்மை என்னன்னா அவங்க அம்மா இவன் பிறக்கும் போதே இறந்து போயிருப்பாங்க. இவனுக்கு ஒரு கண்ணாடி மூலியமா அவங்க அம்மா தெரிய ஆரம்பிச்சிருப்பாங்க. கண்ணாடி கிட்ட தான் எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருப்பான். இதை பார்த்து அவங்க அப்பா ஒரு நாள் அதட்டி இருப்பாரு. இதுல கோவப்பட்டு அவங்க அப்பாவே அவங்க கொண்டு இருப்பான். இவங்க எல்லாரும் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகும்போது சும்மா அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கும்போது அதை உடைச்சிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் தான் அந்த பேயும் எங்க அம்மாவே கொண்டுட்டாங்கன்ற கோவத்துல எல்லாருமே சாகடிக்கிறதுக்காக பார்த்திருக்கோம். இப்ப ஹீரோயின் உடம்புல அந்த பேய் இருக்கிறது பாக்குற நம்ம ஹீரோவும் நம்ம போட்டது காப்பால தான் அந்த பேய் நம்ம கிட்ட வரலன்றத புரிஞ்சுக்கிறான். அதனால ஹீரோயின் கையில அந்த காப்பா போட்டு விட்டுறான். இப்ப அந்த பேய் ஹீரோட உடம்புக்குள்ள போய் தன்னை தானே அது கத்தியால குத்திக்க ஆரம்பிக்குது. கடைசியில ஒரு சாமியோட ஹெல்ப் மூலியமா அந்த பேயோட முக்கியமான திங்ஸ் எல்லாம் போட்டு எரிச்சு கடைசியில அந்த பேயும் அழிச்சிடுறாங்க.